நாமக்கல்லில் கேஸ் பிளஸ் ஆட்டோ எல்பிஜி பங்கை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு KRN ராஜேஷ்குமார் திறந்து வைத்தார். நாமக்கல் திருச்செங்கோடு சாலை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் தானிய கிடங்கு எதிரில் தென்பாண்டியன் குழும நிறுவனத்தின் புதியதாக நிறுவப்பட்டுள்ள கேஸ் பிளஸ் ஆட்டோ எல்பிஜி பங்க் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு KRN ராஜேஷ்குமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பெட்ரோல் பங்கை திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். மேலும் வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு பரிசையும் பாராளுமன்ற உறுப்பினர் வழங்கினார். இந்த பங்கின் அலுவலக அறையை நாமக்கல் மாநகராட்சி துணை மேயர் திரு சே பூபதி திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் உறவினர்கள், நண்பர்கள், அரசியல் பிரமுகர்கள் உட்பட பலரும் பங்கேற்றனர். தென்பாண்டியன் குழும நிறுவனங்களின் தலைவர் திரு TPN நல்லுசாமி நன்றி கூறினார். மகேந்திரா பண்பலை 90.4 சமுதாய வானொலியில் இனி நாம் கேட்கவிருப்பது வல்லுநர் சந்திப்பு. இன்றைய நிகழ்ச்சியில் நாமக்கல் தென்பாண்டியன் குழும நிறுவனங்களின் நிறுவனர் திரு TPN நல்லுசாமி அவர்கள் பங்கேற்கிறார். மகேந்திரா பண்பலை 90.4 சமுதாய வானொலி, உங்களில் ஒருவன் உங்களுக்காக ஒருவன். நேயர்கள் இப்போது கேட்கலாம் வல்லுநர் சந்திப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல்லைச் சேர்ந்த தென்பாண்டியன் குழும நிறுவனத்தின் நிறுவனர் திரு TPN நல்லுசாமி அவர்களை சந்திக்கின்றோம். ஐயா வணக்கம். உங்களை பற்றி நம்ம நேயர்களுக்கு ஒரு அறிமுகம். மகேந்திரா பண்பலை நேயர்களுக்கு தென்பாண்டியன் குழுமத்தினுடைய அன்பான வணக்கம். தென்பாண்டியன் குழுமம் நாமக்கல்லில் இன்று புதியதாக ஆட்டோ எல்பிஜி கார்கள் மற்றும் ஆட்டோக்களுக்கான எல்பிஜி எரிவாயுவை நிறுவனத்தை நிறுவியுள்ளோம். இன்று துவக்க விழா நடைபெற்றது. மாண்புமிகு ராஜ்யசபா MP திரு ராஜேஷ்குமார் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு சேவை இன்று முதல் தொடங்குகின்றது. பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் திரவநிலை பெட்ரோல் கேஸ்னு சொல்லக்கூடிய எல்பிஜி கேஸுடைய பயன்பாடு எங்கெல்லாம் இருக்கு? எல்பிஜியினுடைய பயன்பாடு கிட்டத்தட்ட ஒரு 35-40 ஆண்டுகளாகவே இந்தியாவில் வளர்ந்து வருகின்றது. ஆரம்ப காலகட்டத்திலே சமையல் எரிவாயுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இந்த திரவநிலை எரிவாயு படிப்படியாக இண்டஸ்ட்ரி மற்றும் போக்குவரத்து வாகனங்களான சிறிய வாகனங்கள், அதாவது ஆட்டோ மற்றும் இலகுரக கார்கள் போன்றவற்றிற்கு எல்பிஜி ஒரு மிகச்சிறந்த எரிபொருளாக, மாற்று எரிபொருளாக உள்ளது. இதனால் இதனுடைய செலவு பர் கிலோமீட்டர் மிக மிக குறைவு. அதே சமயத்தில் இதனால் வருகின்ற பொல்யூஷன், அதாவது காலநிலை பருவநிலை மாற்றங்களால் பாதிக்கப்படுகின்ற இந்த டீசல் மற்றும் பெட்ரோலுக்கு மாற்றாக இந்த எல்பிஜி எரிவாயு மிகச்சிறந்த ஒரு எரிபொருளாக உள்ளது. திரவநிலை பெட்ரோலிய எரிவாயு எல்பிஜி எந்தெந்த துறையில் பயன்படுத்தப்படுது? அது எப்படி கொண்டு போகிறாங்க? விநியோகிக்கிறது எப்படி, கொண்டு போகிறது எப்படி? திரவநிலை உள்ள எல்பிஜி ஆனது இந்தியாவில் உற்பத்தி மிக மிக குறைவு. பொதுவாகவே ரிஃபைனரியில் ஒரு 20% இந்திய தேவைக்கு 20% அளவே இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. மீதம் 80% எல்பிஜி வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. பல்வேறு துறைமுகங்களின் வாயிலாக இறக்குமதி செய்யப்பட்டு அது லாரிகளின் டேங்கர்களின் மூலமாகவும், பைப்லைன் மூலமாகவும், ரயில் வேகன் மூலமாகவும் ஆங்காங்கே உள்ள எல்பிஜி பாட்லிங் பிளான்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே சிலிண்டர்களில் இந்த எரிவாயு நிரப்பப்பட்டு வீடுகளுக்கும் மற்றும் தொழிற்சாலைகளுக்கும், அது இல்லாமல் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் போன்ற தேவையான இடங்களுக்கும் இது விநியோகிக்கப்படுகின்றது. எல்பிஜி உற்பத்தியில் முன்னணி வைக்கக்கூடிய நாடு அல்லது நாடுகள் எவை? நம்ம நாட்டில் உற்பத்தி எப்படி இருக்குங்க? நம்ம நாட்டை பொறுத்தவரை எல்பிஜி என்பது பொதுவாகவே நம் இந்திய ரிஃபைனரி, அதாவது எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையிலிருந்து டீசல், பெட்ரோல், ஏவியேஷன் ஃபியூயல் போன்ற எரிபொருள்களை தயாரிக்கும் பொழுது மீதம் கிடைக்கின்ற பொருள்தான் எல்பிஜி. அது குறைந்தது ஒரு 20% மட்டுமே நமக்கு தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. மீதம் 80% எரிவாயு முக்கியமாக கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது கப்பல்கள் மூலம். இந்த எல்பிஜிக்கு வரவேற்பு தொழில்துறையில், போக்குவரத்து துறையில் எப்படி இருக்குங்க? ஏன்னா இப்போ சமையலில் நம்ம பயன்படுத்துகிற நிரந்தரம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் வீடுகளுக்கு கொடுக்குறாங்க. இப்போ பைப்லைன்லேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. தொழில்துறையில் இந்த எல்பிஜியினுடைய வரவேற்பு எப்படி இருக்குது? ஆரம்பத்தில் எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குங்க? தொழில்துறையில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பர்னஸ் ஆயில் அல்லது டீசல் போன்ற எரிபொருள்கள் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வந்தன.
அதனால் அதனுடைய பொல்யூஷன் லெவல் மிக அதிகமாக ஆகின்ற காரணத்தினால இந்த எல்பிஜி வந்து எல்லா தொழிற்சாலைகளிலும் உபயோகிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால் அதனுடைய பொல்யூஷன் லெவல் குறைந்து வருகிறது. அதன் காரணமாக இதனுடைய தேவையும் பயன்பாடும் உயர்ந்து கொண்டே செல்கிறது. இதனால் என்னென்னா, எல்பிஜி யூஸ் பண்ணும் பொழுது முக்கியமாக அந்த கார்பன் எமிஷன் வந்து மிக குறைந்த அளவில் இருக்கிறதுனால இது வந்து ஒரு மிகச்சிறந்த, அதே சமயத்தில் எக்கனாமிக்கலி வயபிளான ஒரு மாற்று எரிபொருளாக இருக்கின்றது. சரிங்க. இந்த எல்பிஜி கேஸை வந்து வாகனங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற முறை நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எப்போ இருந்து ஆரம்பிச்சது? இப்போ ஆரம்பித்த புதுசில் அதுக்கு ஏதாவது எதிர்ப்பு இருந்ததா, பயம் இருந்ததா, அந்த மாதிரி வெடிச்சிரும் அந்த மாதிரி பயங்கள் இருந்தது? இப்போ எப்படி இருக்குங்க? எல்பிஜி ஆனது வாகனங்களுக்கு முதலில் ஆட்டோ ரிக்ஷாக்கு மட்டும்தான் ஜாஸ்தியாக பயன்பாட்டுக்கு வந்தது. அப்பொழுது இயற்கையாகவே எல்பிஜி அந்த டேங்க் வந்து பாதுகாப்பற்ற முறையில் ஒரு சிலர் வந்து கம்பெனியின் மூலம் வராமல் இங்கே லோக்கலே வந்து ஃபிட்மெண்ட் பண்ணினதுனால, சரியான முறையில் ஃபிட்மெண்ட் நடத்தாத சில காரணத்தினால அந்த டேங்க் வெடிச்சதோ அல்லது சிறு விபத்துகள் ஏற்பட்டதன் காரணமாக இந்த எல்பிஜி வந்து ஒரு ஆபத்தான எரிபொருளாக ஆரம்பத்திலே கண்டறியப்பட்டது. அல்லது ஒரு மாதிரி மக்களிடத்தில் ஒரு பயம் ஏற்பட்டது. பிற்காலத்தில் அதையெல்லாம் சரி செய்து கம்பெனியாரே வந்து இந்த ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ்ன்னு சொல்கிறது, OEM, அவங்க மூலம் அதனுடைய சரியான பாதுகாப்பை கடைபிடித்ததன் காரணத்தினால இன்றைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் எல்பிஜி வாகனங்கள், ஆட்டோ ரிக்ஷாக்கள், கார்கள் கம்பெனி மூலமாக உற்பத்தி செய்து வருகின்றன. குறிப்பாக சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி போன்ற மாநகரங்களில் பெட்ரோல் வாகனங்கள், டீசல் வாகனங்களினுடைய தடை உயர்நீதிமன்றங்களாலும் சுப்ரீம் கோர்ட்டாலும் இந்த தடை செய்யப்பட்ட காரணத்தினால இந்த எல்பிஜி வாகனங்கள் பெருமளவில் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது. அதன் பிறகு இப்பொழுது ஆக்சிடெண்ட் வந்து எல்பிஜி வாகனங்களால் ஒரு ஆக்சிடெண்ட் கூட இல்லைன்னு சொல்லலாம். இது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது. அதனால் மக்கள் வந்து இதை வந்து நம்பி, அதாவது பயமின்றி வாகனங்களை இயக்குகின்றார்கள். சரிங்க. இப்போ நம்ம எல்பிஜின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல கூடுதலாக இப்போ கம்ப்ரைஸ்டு நேச்சுரல் கேஸ், சிஎன்ஜி கேஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த சிஎன்ஜி கேஸினுடைய பயன்பாடு எப்படி இருக்குது? எல்பிஜியினுடையக்கும் சிஎன்ஜிக்கும் என்ன ஒற்றுமை வேற்றுமை இருக்குங்கய்யா? ரெண்டுமே வந்து வாயுநிலை எரிபொருள் தான். எல்பிஜி அப்படிங்கிறதும் சிஎன்ஜி அப்படிங்கிறது என்னென்னு காரணம்னா, சிஎன்ஜி வந்து அதனுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு இப்போ அதுவும் அரசாங்கம் வந்து மிகப்பெரிய அளவில் சிஎன்ஜி வாகனங்களை ஊக்குவித்து வருகிறது. காரணம், எகெயின் டீசல் பெட்ரோல் போடாமல் இருக்கிறதுங்கிறது காரணம். ஆனால் எல்பிஜி வந்து அதனுடைய சர்வீஸ் அவைலபிலிட்டி எல்லா இடத்துலையும் ஈஸியாக இருக்குது. ஆனால் சிஎன்ஜி வந்து பைப்லைன் நெட்வொர்க் கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிக்காத வரைக்கும் அதனுடைய அதாவது கிடைக்கிற இது வந்து மிக குறைந்த கஷ்டத்தில் இருக்கிறதுனால மக்களுக்கு அது சென்று சேரவில்லை இன்னும். அதே சமயத்தில் அதனுடைய சிஎன்ஜியை விட எல்பிஜியினுடைய பிக்கப் மிக அதிகமாக இருக்கிறதுனால எல்பிஜி வந்து பயன்படுத்துவோர் வந்து இதை அதிகமாக விரும்புகிறாங்க. சரிங்க. இப்போ இதே மாதிரி கம்ப்ரைஸ்டு பயோகேஸ் சொல்கிறாங்க, சிபிஜிக்கும் சிஎன்ஜிக்கும் எல்பிஜிக்கும் எது உயர்தரமான ஒரு கேஸ்ன்னு சொல்லலாம்? சிபிஜி அப்படிங்கிறது அதாவது நம்ம நம்ம வந்து வேஸ்ட்டிலிருந்து தயாரிக்கிறது நேச்சுரல் கேஸ் தான் கம்ப்ரஸ்டு பயோகேஸ்ன்னு சொல்கிறது. நேச்சுரல் கேஸுங்கிறது கம்ப்ரஸ்டு சிஎன்ஜிங்கிறது வந்து பூமிக்கு அடியிலிருந்து எடுக்கப்படுகின்ற இயற்கை எரிவாயு தான். ரெண்டுக்கும் ஒரே கேரக்டர்ஸ் தான், ஒரே கலோரிஃபிக் வேல்யூ தான், அதனுடைய எரிபொருள் திறன் எல்லாம் ஒன்று தான். ஆனால் கம்ப்ரஸ்டு பயோகேஸ் வந்து அதிக அளவில் உற்பத்தி செய்வதற்கு இன்னும் மிகப்பெரிய அளவில் இடர்பாடுகள்லாம் இருக்குது, தேவைகள். அதாவது நம்மளுடைய ரா மெட்டீரியல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் எல்பிஜி பொறுத்த வரைக்கும் அதுக்கு உண்டான கட்டமைப்புகள் ஜாஸ்தியாக, உலகம் பூரா ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எல்பிஜி பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழைய, அதாவது முதல்ல வந்ததுனால அது ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. சிஎன்ஜி ஒரு நகரத்திற்கு வர வேண்டுமென்றால்
அதனுடைய கட்டமைப்புகள் மிகப்பெரிய அளவில் தேவைப்படுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பைப்லைன் போடுறது, இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் தேவைப்படுறதுனால அது இன்னும் சரி பூர்த்தி ஆகாமல் இருக்குதுங்க. சரிங்க. இப்போ நீங்கள் இன்னைக்கு பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரோட வச்சு அவருடைய திருக்கரங்களால் ஒரு எல்பிஜி கேஸ் பங்கு திறந்துருக்கீங்க, வாழ்த்துக்கள். இந்த ஒரு புதிய தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு, புதிய தொழில் முனைவோருக்கு ஒரு எல்பிஜி பங்கு அமைக்கணும் அப்படின்னா அரசாங்கத்தினுடைய மத்திய மாநில அரசுடைய பங்குகள் என்ன, எப்படி அவங்க அணுகிறது, இணையதளங்களில் விண்ணப்பிக்கணுமா, அதை பற்றிலாம் சொல்லுங்களேன். இந்த ஆட்டோ எல்பிஜி ஒரு ஸ்டேஷன் அமைப்பதற்கு பல்வேறு உத்தரவுகள் பெறப்படணும். அரசாங்கத்திலிருந்து முதல்ல பெசோ அப்படிங்கிற இந்த பெட்ரோலியம் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு அப்ரூவல் வேணும். அதன் பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மூலமாக என்ஓசி பெறப்பட வேண்டும். என்ஓசி பெற்ற பிறகு அதை சரியான முறையில் நிர்மாணம் செய்து அதற்கு நிர்மாணம் செய்வதற்கு தகுதி பெற்ற கான்ட்ராக்டர் மூலம்தான் அதை நிர்மாணம் செய்து இந்த என்னென்ன பாதுகாப்பு முறைகளெல்லாம் கடைபிடிக்க வேண்டுமோ அதையெல்லாம் கடைபிடித்து இதை செய்ய வேண்டும். எங்கள் நிறுவனம் நாங்களாகவே இதை நிறுவுகிறோம். யாரேனும் இது போன்ற நிறுவனங்கள் ஸ்டேஷனை அமைக்கணும்னு விருப்பப்பட்டால் எங்களை அணுகலாம். நாங்கள் ஃப்ரான்ச்சைஸும் தர்றோம். அவர்களுக்கு தேவையான முதலீடு மற்றும் இடங்களை தேர்வு செய்வதற்கான உதவிகளையும் நாங்கள் செய்கிறோம். சிலிண்டர், கேஸ் ப்ளஸ் கமர்ஷியல் சிலிண்டரும் எங்கள் நிறுவனத்தின் மூலம் விநியோகிக்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய விநியோகஸ்தர்கள் இருக்கிறார்கள். எந்தெந்த ஊரில் மார்க்கெட்டை பொட்டன்ஷியல் இருந்ததுன்னு சொன்னால் அந்த முகவர்கள் எங்களை அணுகினால் அவர்களுக்கும் சரியான முறையில் நாங்கள் எங்களுடைய மார்க்கெட்டிங் மேனேஜர்கள் அனுப்பிச்சு அதனுடைய தேவைகள் இருப்பின் நாங்கள் அவர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டரும் தரதுக்கு தயாராக இருக்கின்றோம். இந்த ஆட்டோ எல்பிஜி ஸ்டேஷன் நிறுவுவதற்கும் நாங்கள் அனைத்து உதவிகளையும் செய்கிறோம். இதனால் அவர்கள் தங்கள் முதலீட்டிற்குண்டான வருமானத்தையும் அதே சமயத்தில் அந்த பகுதியில் இருக்கின்ற வாகனங்களுக்கு சிக்கனமான எரிபொருள் தருவதற்கும் உண்டான ஒரு உதவியாகவும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றிங்கண்ணா. நம்ம மகேந்திரா பண்பலை 90.4 சமுதாய வானொலியில் வல்லுநர் சந்திப்பு நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்தித்து இயற்கையான கேஸ்லேருந்து கம்ப்ரஸர் கேஸு, எல்பிஜி கேஸ் எல்லாத்தையும் மக்கள் தெரிஞ்சுக்கணும், மக்கள் அதை பற்றிய விவரங்களை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வல்லுநர் சந்திப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தோம். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் இன்று தொடங்கிய இந்த பங்க், எல்பிஜி பங்க் தொடர்ந்து பெரிய அளவில் வளர்ச்சி பெறவும் மக்களிடையே போய் சென்று சேரவும் எங்களுடைய மகேந்திரா பண்பலை 90.4 சமுதாய வானொலி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி சார். நன்றி. மகேந்திரா பண்பலை 90.4 சமுதாய வானொலியில் நேயர்கள் இதுவரை கேட்டது வல்லுநர் சந்திப்பு. இன்றைய நிகழ்ச்சியில் நாமக்கல் தென்பாண்டியன் குழும நிறுவனர் திரு TPN நல்லுசாமி அவர்களை சந்தித்தோம். உடன் உரையாடினேன் பாச்சல் NS கண்ணன்.